ஈசாலா கப்பு நம்தே அப்படிங்கிற மாதிரி தரமான ஆட்டத்தை ஆர்சிபி அணி வெளிப்படுத்தி முதல் மேட்ச்லயே சன்ரைசர்ஸை தோற்கடிச்சிட்டாங்க. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இப்ப நம்ம பார்க்க போறது அதை விட ஆர்சிபி நம்ம மனசையெல்லாம் நெகிழ வச்ச ஒரு சம்பவம் தான். ஆமாங்க, போன வருஷம் ஆர்சிபி அணி கப்பு வென்றாங்க. அதுவும் சும்மா கிடைக்கல, 18 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைத்தது. அதை கொண்டாடும் விதமாக ஆர்சிபி அணி ஊர்வலமாக போனாங்க கப்பை கொண்டுகிட்டு. ஜூன் 4ஆம் தேதி நடந்த அந்த ஊர்வலத்துல கூட்ட நெரிசல் காரணமாக ஆர்சிபியின் ஃபேன்ஸ் 11 பேர் பலியாகினர். இதற்கு அப்போதே ஆர்சிபி அணி இழப்பீட்டு தொகையாக 25 லட்சம் வழங்கியது. இப்போது அதற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக சின்னசாமி மைதானத்தில் 11 இருக்கைகள் காலியாக விடப்பட்டன. அந்த 11 இருக்கைகளும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு மலர் விளையங்களால் சூழப்பட்டு இருந்தன. அதற்கென்று தனியாக மரத்தினால் செய்யப்பட்ட கதவு கூட அமைக்கப்பட்டிருந்தது. இந்த 11 இருக்கைகள் எப்போதும் அவர்களுக்காக இருக்கும் என்று ஆர்சிபி அணி தெரிவித்துள்ளது. போட்டி துவங்குவதற்கு முன் மைதானத்தில் இருந்த அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர். வீரர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினார்கள். என்னதான் ஆர்சிபி அணியை நம்ம கேவலமா ஓட்டினால அவங்க செஞ்ச இந்த விஷயம் நம்ம மனசை ரொம்பவே ஆழமா தொட்டுருச்சுனே சொல்லலாம். ரசிகர்கள் தான் ஒரு அணியின் பலம் என்பதை ஆர்சிபி மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. ஆர்சிபியின் இந்த உன்னதமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.